என் அன்பு உறவுகளே, வெள்ளிக்கிழமை என்று தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சுன்னு சொன்னா வியாபாரம் செய்யக்கூடாது. இமாம் பயான் செய்யும் பொழுது பேசக்கூடாது. யாராவது பேசிட்டு இருந்தாலும் அவங்கள பார்த்து பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஜும்மா தொழுகைக்கு நடந்து வரதுக்கு வாய்ப்பு இருந்தும் வாகனத்தில் வரக்கூடாது. ஏன்னா ஜும்மா தொழுகைக்கு நடந்து வந்தால் ஒரு ஸ்டெப்புக்கும் அவ்வளோ நன்மை இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது. ஜும்மா தொழுகைக்கு எந்த காரணமும் இல்லாமல் தாமதமா வருது. ஏனென்றால் ஜும்மா தொழுகைக்காக முன்னேறமாவே சீக்கிரமா வருவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கு.